அதாவது செர்னோபில் அணுமின் நிலையம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. என்றால் 1986ஆம் ஆண்டு அந்த செர்னோபில்லில் நடைபெற்ற சம்பவம் உலக நாடுகளையே அதிர வைத்தது. அணு உலைகளுக்கு எதிரான ஒரு பெரும் எதிர்மறை கருத்தியை உருவாக்கியது அந்த சம்பவம் தான். அப்போது கிட்டத்தட்ட 100 பேர் இறந்ததாக கூறப்பட்டது. ஆனால் பல லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இன்னமும் அந்த செர்னோபில் இடத்தை சுற்றியுள்ள அந்த பிரியாட் என்ற நகரில் அருகேதான் அந்த செர்னோபில் அணு உலை இருக்கிறது. அங்கு பூக்கள் பூத்து குலுக்கக்கூடிய ஒரு நிலம். ஆனால் தற்போது புல் பூண்டு கூட நிலைக்காத இடமாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் அந்த செர்னோபிலை சுற்றியுள்ள பகுதிகளிலே வறண்ட பூமி போல்தான் காட்சியளிக்கும். எந்த ஒரு தாவரமும் இல்லாத சூழல் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த செர்னோபில் அணு உலை மீது நேற்று நள்ளிரவு நடந்த ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் தாக்கப்பட்டு அந்த செர்னோபில் அணு உலை மூடப்பட்டிருக்கிறது. அந்த அணு உலை எப்படி மூடப்பட்டிருக்கு என்றால் சார்கோபேகஸ் என்று கூறுவார்கள். அந்த சார்கோபேகஸ் என்றால் ஒரு கல் சவப்பெட்டி என்று கூறுவார்கள். அது போன்ற கற்களால் செய்யப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. அந்த அணு உலையே மூடப்பட்டிருக்கிறது. அங்கு தற்போது எந்த 4வது அணு உலையிலே எந்த மின்சார உற்பத்தியும் கிடையாது, மூடப்பட்டிருக்கிறது. என்றால் ஏற்கனவே அந்த அணு கதிர் வெளியே சிறுக வெளியே வராமல் இருப்பதற்காக இந்த பலத்த தடிமனான சுவர் கொண்ட கான்கிரீட் மற்றும் ஸ்டீல் எஃகு கொண்ட சுவர்கள் அமைக்கப்பட்டு அந்த சார்கோபேகஸ் தடுப்பான் மூலமாக மூடப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த சார்கோபேகஸ் அந்த தடுப்பானின் மீதுதான் அந்த ட்ரோன் தாக்கப்பட்டு அது பற்றி எரிகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த காட்சிகள் தான். இது தொடர்பாக அதிபர் ஜெலன்ஸ்கி உடனடியாக ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் தாக்கி தற்போது செர்னோபில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கதிர்வீச்சு அபாயம் எதுவும் இல்லை, அனைத்துமே நார்மலாக இருக்கிறது, கட்டுப்பாட்டுக்குள் தான் அந்த அளவுகள் இருக்கின்றன, கதிர்வீச்சு அபாயம் வெளியேறும் அபாயம் எதுவும் இல்லை என்று கூறுகிறார்கள். தற்போது அந்த தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் நமக்கு அங்கிருந்து வருகின்றன. இது தாக்கப்பட்ட காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று நள்ளிரவு தாக்கப்பட்டது. இதன் மூலமாக ரஷ்யா ஒரு பக்கத்திலே நாங்கள் போரை நிறுத்துகிறோம் என கூறுகிறது. ஆனால் மறுபக்கத்தில் தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ரஷ்யா இரட்டை வேடம் போடுகிறது ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். ரஷ்யாவை பொறுத்தமட்டும் நேற்று நாங்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தினோம், 133 ட்ரோன்களை நாங்கள் உக்ரைன் மீது வீசியிருக்கிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் செர்னோபில் தாக்குதல் குறித்து எந்த ஒரு தகவலையும் அவர்கள் வெளியிடவில்லை. இருப்பினும் செர்னோபில் அணு உலை தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உலக நாடுகள் கூர்ந்து கவனிக்க தொடங்கி இருக்கின்றன. ரித்தி.